உன்னை வேதனைப்படுத்தி அவர் சந்தோஷமாய் இருக்கிறவர் அல்ல இயேசு கிறிஸ்து. தான் வேதனைகளை ஏற்றுக்கொண்டு உன் மேல் இருக்கிற வேதனையை நீக்குவதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து. சாத்தியமற்றவைகளை சாத்தியமாக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொரு பேரையும் வாழ்த்தி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். Greet you all in the name of Jesus, who can turn all of your impossibilities into possibilities. எல்லாம் நலமா இருக்கிறீர்களா? Are you all doing well? குடும்பத்தில் எல்லாம் நலமா இருக்கிறாங்களா? Are everybody doing well in your family? உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுடைய தூர தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாரிடத்திலும் உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். Please convey our regards and love to all your near and dear ones who is living far away also. இந்த சாத்தியம் என்கிற நிகழ்ச்சியின் வழியாக தொடர்ந்து தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank the Lord that God has been ministering to all of you through this program called It's Possible. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக நேரடியாக உங்கள் இல்லங்களிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். Such a great joy for us to meet you all at your homes today through this program. இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடத்திலே தெரியப்படுத்துங்கள். அதன் வழியாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நீங்களும் பிரசங்கிக்கிறீர்கள். Please share about this program to all your near and dear ones, and through that even you will be sharing the gospel of Jesus. இந்த நிகழ்ச்சியை குறித்து நீங்கள் ஒரு இடத்திலே சொல்லும் பொழுது அந்த நிகழ்ச்சி அவர்கள் பார்க்கும் பொழுது தேவன் அவருடைய வாழ்விலே கொண்டு வருகிற மாற்றங்கள் அதனுடைய பிரதிபலனை தேவன் உங்கள் தனிப்பட்ட வாழ்விலே அனுபவிக்க தேவன் கிருபை செய்வார். You introduce this program to someone, and when they watch this program and receive blessings from the Lord, you will receive the reward for all of that. தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் ஏஞ்சல் டிவிக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Please do pray for us and Angel TV in your personal prayers. இன்றைக்கும் விசேஷித்த வண்ணமாய் தேவன் உங்களோடு கூட பேச போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that God is specifically going to speak to all of you today. இன்றைக்கு தேவன் பேசுகிற காரியம் நீங்கள் முக்கியமாக உங்க வேதத்திலே குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். What the Lord is about to speak to you today, you need to mark it down in your Bibles. அடுத்த ஒரு 25 நிமிடம் இந்த சேனலை மாத்திடாதீங்க. Do not change the channels for the next 25 minutes. தேவன் உங்களோடு கூட பேச போகிறார். God is about to speak to you. வாசிப்போம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். Let's read 2 Timothy chapter 1 verse 4 and 5. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுவதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநேக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். Greatly desiring to see you, being mindful of your tears, that I may be filled with joy when I call to remembrance the genuine faith that is in you, which dwelt first in your grandmother Lois and your mother Eunice, and I am persuaded is in you also. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்திக்குள்ளே இருக்கிற ஒரு காரியத்தை மிகவும் அதிகமாய் மிகைப்படுத்தி சொல்லுவதை நாம் இந்த வசனத்தில் வாசிக்க முடிகிறது. In this verse we can see Apostle Paul is highlighting a very important characteristics of Timothy. அவருக்குள்ள இருந்த ஒரு குணாதிசயம் இவருடைய இருதயத்தை அதிகமாக தொட்டது. There was an important characteristics in his life that touched him deeply. அதற்கு ஒரு பேரை கொடுத்திருக்கிறாரு. And he even gave a name for that. உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசம். The genuine faith that is in you. இன்றைக்கு தேவன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்குள்ளேயும் எதிர்பார்க்கிறது இதுதான், உங்களுக்குள்ளே மாயமற்ற விசுவாசம் காணப்பட வேண்டும். This is what God expects each and every one of you who is watching today, that he expects a genuine faith in you. அநேக பேருக்குள்ள வித்தியாசமான விசுவாசம் இருக்கும். There are different kinds of faith found in different people. சில பேர்களுக்கு நாத்திகர்களாய் இருப்பார்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கு, என்னன்னா கடவுள் இல்லைன்னு ஒரு விசுவாசம் இருக்கு. There are people who are atheists, who do not believe in God, and even they have a faith that they do not have God. அநேக விசுவாசங்கள் இருக்கிறது.
There are a different kind of faith. விசுவாசம் இல்லாமல் யாருமே இல்ல. There is nobody without faith. சில பேங்களுக்கு குறுகின விசுவாசம் இருக்கும். Some have a very narrow faith. சில காரியங்களை செய்தாதான் அவங்களுக்கு விசுவாசம் வரும். They have faith only when they do certain things. மெழுகுத்தியை கொளுத்தணும். They need to light the candles. படத்துக்கு மேல விழணும். They need to fall on a picture. ஒரு சிலைக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழணும். They need to lie down straight before an idol. சில முகத்துல சில அடையாளங்களை போடணும். They need to put certain signs on their face. சில காரியங்களை செய்யணும். They need to do certain things. மெழுகுத்தி கொளுத்துனாதான் விசுவாசம். They have faith only when they light a few number of candles. சில பேருக்கு என்ன நினைப்பாங்கன்னா அவங்க முழங்காலையே அப்படியே நடக்கணும்னு ஆசைப்படுவாங்க. And some have a faith that they need to walk on their knees. ஒரு கிலோமீட்டர் அந்த முழங்காலையே வெறும் தரையில நடந்தா அவங்களுக்கு விசுவாசம் வரும். They have faith only when they walk on their knees on the floor for around 1 kilometer. இது மிகவும் குறுகின விசுவாசம். This is a very narrow faith. இது வேதத்தின்படியான விசுவாசம் அல்ல. This is not the faith as per the word of God. இது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய விசுவாசமாய் காணப்படுகிறது. This is a faith that is found in an individual person. நிறைய பேர் நினைப்பாங்க அவங்க முழங்கால ரத்தம் வந்தாதான் ஆண்டவருக்கு பிடிக்கும்ட்டு. Some will think that only if the blood is oozing out of their knees, that is when God is pleased with them. ஒரு சகோதரன் அப்படி என்னிடத்துல சொன்னார். There was one man who came and told me so. அவர் சொன்னார் நான் ஒரு கோயிலுக்கு நான் போனேன். He said that he went to a temple. அந்த இடத்துல வெளிய இருந்து உள்ள வரைக்கும் நான் முழங்காலையே நடந்து போனேன். And he said that he went from the outside till the inside of the temple, right walking on his knees. உன் முழங்காலில ரத்தத்தை உண்டாக்கி உன்னை நேசிக்கிறவர் அல்ல இயேசு கிறிஸ்து. அவர் சரீரத்தை கிழித்து நமக்காய் ரத்தம் சிந்தி நம்மளை நேசிக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. Our Jesus is not the one who loves you looking at the blood that is oozing out of your knees, but rather he himself torn himself and then the blood oozed out of him and he loved you. உன்னை வேதனைப்படுத்தி அவர் சந்தோஷமாய் இருக்கிறவர் அல்ல இயேசு கிறிஸ்து. தான் வேதனைகளை ஏற்றுக்கொண்டு உன் மேல் இருக்கிற வேதனையை நீக்குவதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து. Our Jesus is not the one who loves to see you getting hurt and he is not pleased with that, but rather he is the one who took all the hurt by himself so that he could love you. சில பேருடைய இருதயத்திலே பேர்பட்ட விசுவாசம் காணப்படுகிறது. There are a different kind of faith in certain people. பண்டிகை விசுவாசம் சிலருடைய இருதயத்தில் காணப்படுகிறது. They have a kind of festive faith. பண்டிகை வந்தாதான் அவங்களுக்குள்ள விசுவாசமே வரும். They have faith only when there's a festival. The length days வந்துச்சுனா உடனே அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்துரும். When there's a length day, that is when they have this faith building up. ஈஸ்டர் வந்தா உடனே விசுவாசம் வந்துரும். They have the faith building up when there is Easter. கிறிஸ்மஸ் வந்தா உடனே விசுவாசம் வந்துரும். And they have the faith when there is Christmas. நியூ இயர் வந்துச்சுனா பெரிய விசுவாசம்லாம் வரும். And when there is New Year, they have great faith building up. அப்பதான் யோசிப்பாங்க சர்ச்சுக்கு போகணும்னு. And that is when they realize they need to go to the church. அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார்ல. Oh, that is when they realize, oh, there is somebody called Jesus. இது வந்து பண்டிகையின் விசுவாசம். This is a festive faith. இதனை காட்டிலும் சில நல்லவங்க இருக்காங்க. And there are much better ones than them. அதாவது வாழ்க்கையிலே மூன்றே முறை தான் உங்களுக்கு விசுவாசம் வரும். They have faith just for 3 times in their entire lifetime. அதுல கூட ஒரே ஒரு முறை தான் அவங்க விசுவாசம். Even in that lifetime, it is only once that they have their faith. அவங்க பிறந்த உடனே அவங்க அப்பா அம்மா குழந்தையா அவங்கள சபைக்கு கொண்டுருவாங்க. As soon as they are born, their parents bring them to the church as a child. அப்புறம் ரெண்டாவது கல்யாணத்துக்கு அவங்களே நடந்து வருவாங்க. And for the wedding, they come by walking. மூன்றாவது மரித்த பின்பு அவங்க யாரோ தூக்கிட்டு வருவாங்க. And for the third time, when they die, somebody is carrying them. வாழ்க்கையிலே 3 முறை தான். It's only thrice in their entire lifetime. நிறைய பேருக்கு வந்து கிறிஸ்தவ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. Many have a desire to have a Christian wedding. அது வந்து இப்ப நடிகர்கள் மத்தியில ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. And now it is getting famous even among the actors. அவங்க கிறிஸ்துனா யாருன்னு தெரியாது. They do not know who is Christ. ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வரல. They did not come into an experience of salvation. ஆண்டவரோடு கூட தனிப்பட்ட உறவு இல்ல. They do not have a personal relationship with God. அவங்களுக்கு பிடிச்ச காரியம் என்னன்னா All that they like to do is அந்த கவுனும் அந்த நல்ல கோட்டும். the gown and the coat. அந்த கவுனியும் கோட்டையும் போட்டு கொண்டு வந்து நின்று
அந்த ஃபாதர் நடத்துகிற அந்த வெட்டிங், அந்த திருமணம் தான் உங்களுக்கு பிடித்திருக்கிறது. They love the entire process of wearing a gown and wearing a coat and the father conducting the entire wedding. இன்றைக்கு அது பெரிய ஒரு ஃபேன்சியாக மாறிவிட்டது. And now it has become a great fashion. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது, But what God expects is, மாயமற்ற விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். He expects a genuine faith in you. தேவன் மாயமற்ற விசுவாசத்திற்கு பிரதிபலனை அளிக்க விரும்புகிறார். God will give you a reward for the genuine faith that is exhibited. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் விசேஷமாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். Those of you who are watching this program, there is one special thing that you need to notice. ஒருவருக்குள்ளே மாயமற்ற விசுவாசம் இருக்கும் என்றால், If there is a genuine faith in one person, தனக்கு பின்பாக வருகிற தலைமுறையை அது தாக்குகிறது. it impacts the generation that comes after. தீமோத்தேயு குறித்து பவுல் சொல்லும்போது இப்படியாக சொல்லுகிறார், உனக்குள் இருக்கிற மாயமற்ற விசுவாசத்தை உன் பாட்டிக்குள்ளேயும் பார்த்திருக்கிறேன், உன் தாய்க்குள்ளேயும் நான் பார்த்திருக்கிறேன். When Paul talks about Timothy, he says that I have seen the genuine faith that was in you also in your grandmother and also in your mother. அப்படி என்றால் அவருக்குள்ளே இருந்த விசுவாசம் 3 தலைமுறையாய் அது பகிரப்பட்டு கொண்டே காணப்பட்டது. That means that the faith that was in them has been impacting into all the 3 generations. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Dear child of God who is watching this program today, உங்களுக்குள்ளே மாயமற்ற விசுவாசம் இருக்கும் என்றால் அது 3 தலைமுறையை தாக்கும். if there is this genuine faith in you, then it impacts the 3rd generation. நிறைய பேர் நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுவோம். Many would love to accumulate a lot of properties. வீடாவது வாங்கி வைக்கணும்னு நினைப்போம். They desire at least to own a house. நமக்கு நல்லா தெரியும் இந்த பூமி விட்டு போகும்போது அந்த வீட்டை நம்ம எடுத்துட்டு போக போறது இல்ல. We know very well that when we leave this earth that we do not take anything with us. என்ன சொத்துக்களை என்ன ரெக்கார்ட் பண்ணி என்ன பத்திரங்களை செய்தாலும் இவைகளை நாம் கையோடு கொண்டு போவதில்லை. No matter what we do and how many properties and how many documents we take care of, we do not take all these along with us. நம்ம எதற்காக இதை செய்கிறோம்? Why do we do all this? நம்முடைய தலைமுறைக்கு பிரயோஜனமா இருக்கணும். So that it will be useful for our generation. இப்படிப்பட்ட சொத்துகள் தலைமுறை கைமாறும். These kind of properties are moved on from generation to generation. இன்றைக்கு தேவன் தன்னுடைய வசனத்தின் வழியாக உங்களோடு கூட பேசுகிறார். Today God is talking to you through his word. உங்களுக்குள்ளே மாயமற்ற விசுவாசம் இருக்கும் என்றால் அதுவும் தலைமுறையாய் கைமாறும். If there is this genuine faith in you, then it will move on from generation to generation. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்குள்ள விசுவாசம் இல்ல. Today many children do not have this faith ஏன்னா தாய்க்குள்ள விசுவாசம் இல்ல. because the mother doesn't have the faith. நிறைய பிள்ளைகளுக்குள்ள விசுவாசம் இல்ல. There are no faith found in a lot of children ஏனென்றால் தகப்பனாருக்குள்ளே இந்த விசுவாசம் இல்லை. because the father do not have this faith. இன்றைக்கு தேவன் இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களுக்குள்ளே மாயமற்ற விசுவாசத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று தேவன் இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். Today through this program God is ministering to you so that you can have this genuine faith in you. இந்த மாயமற்ற விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசம்? What kind of a faith is this genuine faith? அசைக்க முடியாத விசுவாசம். It's a faith that cannot be அது shaken. தலைமுறையாய் கைமாறுகிற விசுவாசம். It's a faith that is passed on from generation to generation. ஒருவனுக்குள்ளே மாயமற்ற விசுவாசம் இருக்கும் என்றால் அது இன்னொருவனை தாக்கும். If there is a genuine faith in one person, then it will impact another person. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருக்குன்னு எனக்கு தெரியல. I do not know how many of you have such experiences. சில பேர்கிட்ட பேசினாலே உள்ளுக்குள்ள இருக்கிற கொஞ்ச நெஞ்ச விசுவாசமும் அப்படியே போயிடும். If you talk to somebody, the little faith that's in you is all drained off. கொஞ்சம் விசுவாசம் கூட இருக்காது. You do not have even a little faith left. பிரதர், நானே கொஞ்சம் விசுவாசத்தோட தான் இருக்கேன். Brother, I myself am little faith. உங்க கூட பேச இருக்கிற விசுவாசமும் போயிடுது. When I talk to you, I lose even that faith in me. அதே நேரத்துல ஒரு சில பேருங்க இருக்காங்க. But at the same time, there are certain people. அவங்க இடத்துல பேசும் பொழுது உள்ளுக்குள்ள விசுவாசம் இல்லனாலும் விசுவாசத்தை ஊட்டக்கூடிய வார்த்தைகளினாலே பேசுவார்கள். But if you do not even have little faith and you speak to them, you have the faith building up in you. சில பேர்கிட்ட பேசும் பொழுதே அவங்களுக்குள்ள விசுவாசம் கட்டப்படுவதை அவங்களால உணர முடியும்.
And when you speak to certain people, you can experience that your faith is building up. இன்றைக்கு தேவன் இதை தான் சொல்லுகிறார். This is what even God is telling you today. உங்களுக்குள்ளே மாயமற்ற விசுவாசம் இருக்கும் என்றால், If there is this genuine faith in you, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் மற்றவரை தாக்கும். the faith that's in you will impact another person. அந்த விசுவாசம் அற்புதங்களை நடப்பிக்கும். This faith can perform miracles. இன்றைக்கும் தேவன் அப்பேற்பட்ட அற்புதங்களை செய்வதற்காக தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Today God is talking to you so that He can perform such miracles. முந்தி உன்னுடைய பாட்டிக்குள் இருந்ததை நான் பார்த்தேன். I saw this faith in your grandmother. பின்பு உன்னுடைய தாய்க்குள்ளேயும் அதை நான் பார்த்தேன். And then I saw it in your mother. இப்பொழுது இந்த மாயமற்ற விசுவாசம் உனக்குள் நிலைத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். And now I see that genuine faith has been persuaded in you. மாயமற்ற விசுவாசம் எப்பொழுதும் நிலைத்திருக்கிற விசுவாசம். This genuine faith is the one that always stands firm. வேதவசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். The word of God says, without faith it is impossible to please God. அதோடு கூட ஒரு முக்கிய பகுதியும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. And along with that, there's an important part that's written over there. வாசிப்போமா? எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். But without faith it is impossible to please him, for he who comes to God must believe that he is, and that he is a rewarder of those who diligently seek him. தம்மை முழு மனதோடு முழு இருதயத்தோடு இந்த மாயமற்ற விசுவாசத்தோடு தேடுவர்களுக்கு தேவன் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். You need to believe and have faith that God will give a reward to everyone who seeks him diligently with all their heart and all their mind. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். It is impossible to please God without faith. உங்களுடைய இருதயத்தில் விசுவாசம் இல்லை என்றால் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. If you do not have faith in your heart, then you cannot receive any miracles from God. உலகத்திலே ஒவ்வொரு தேசத்திலே ஒவ்வொரு நாணயங்கள் இருக்கிறது. There are different currencies that are running in different countries. அமெரிக்காக்கு போனீங்கன்னா அங்க ஒரு நாணயம் இருக்கு. If you go to the US, then there is a currency there. அங்க டாலர்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணணும். You need to use dollars there. அங்க போய் எவ்வளோ ஆயிரக்கணக்கான 2000 ரூபாய் நோட்டை கொடுத்தாலே அங்க வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. And even if you give 2000 rupees notes there, then there's nobody to take it. UK போனீங்கன்னா பவுண்ட்ஸ் கொடுக்கணும். When you go to UK, you need to give pounds. ஆஸ்திரேலியா போனீங்கன்னா அந்த தேசத்தின் டாலர்ஸ் காணப்படுகிறது. And when you go to Australia, you need to give the dollars of that country. ரஷ்யாக்கு போறீங்க வெச்சுக்கோங்களேன். If you go to Russia, அந்த இடத்துல ரபிள்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நாணயம் காணப்படுகிறது. you need to give rubles. நீங்க சொல்லலாம், என் கையில வந்து 1 லட்சம் ரூபாய் இருக்கு. You can tell them that I have 1 lakh rupees with me. அதுக்கு விலையே கிடையாது. Then there's no value there. அவங்க கேட்பாங்க, நீங்க 1 லட்சம் ரூபாய் வச்சிருந்தாலும் உங்க கையில ரபிள்ஸ் இருந்தா தான் நாங்க இந்த இடத்துல ஏதாவது கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. They say that even if you have 1 lakh rupees, only if you give us rubles, we can give you something. இந்தியாவுடைய விலை மதிப்புள்ள நாணயங்களும் ரஷ்யா தேசத்துல ஒன்றும் இல்லாமல் போகிறது. Even the costliest currency in India does not have any value if you go to Russia. பரலோகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிற நாணயம் விசுவாசம் மாத்திரமே. And the currency that is accepted in heaven is only the faith. பரலோகத்திலே ஒரு அசைவை உண்டு பண்ண வேண்டும் என்றால் விசுவாசத்தினால் மாத்திரமே அந்த அசைவு உண்டாகுகிறது. If you can move the heavens, then only a faith can do that. இந்த மாயமற்ற விசுவாசத்தை குறித்து நான் சபையில பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, As I was speaking about this genuine faith in our church, எங்க சபையில ஒரு சகோதரி அந்த வசனத்தை உள்வாங்கிக் கொண்டார்கள். there was one dear sister who received this word. அவங்க மறுநாள் வேலைக்கு சென்றிருந்தார்கள். And the next day she went to work. அந்த இடத்திலே ஒரு சகோதரி வந்து அவரிடத்திலே கண்ணீரோடு அழ ஆரம்பித்தார்கள். And there was one sister who came to her and started crying before her. ஏறக்குறைய 8 மாதங்களாய் அவளுக்கு வேலை இல்லை. Approximately for 8 months she did not have a job. குடும்பத்திலே வருமானம் இல்லை. And they did not have income in their house. சிறு பிள்ளைகள் ஆகாரம் இன்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். The little children were struggling without food. என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை.
they did not know what to do. எனக்காச்சும் ஒரு வேலை கிடைக்கணும்னு ஜெபிங்க. Please pray that at least I will get a job. சகோதரி இப்படியாக அவங்கள பார்த்து சொன்னாங்களாம். This sister looked at her and said, எனக்குள்ளே மாயமற்ற விசுவாசம் இருப்பதனால நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். because I have a genuine faith in me, I'm going to pray for you. உங்களுக்கல்ல உங்க கணவனுக்கு தேவன் நேர்த்தியான வேலையை தருவார். It's not for you, but God will give a job for your husband. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அவளுக்காக ஜெபித்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். And she used these words and prayed for her and she sent them off. 2 நாள்ல அந்த சகோதரி மீண்டும் வந்தாங்க. In 2 days, that sister returned back. சிஸ்டர், உங்களுடைய மாயமற்ற ஜெபம் எங்க வாழ்வில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறது. She said that, dear sister, your genuine prayers have done miracles in our family. எதிர்பார்க்காத ஒரு பெரிய வாசல் திறந்து என்னுடைய கணவனுக்கு ஒரு நேர்த்தியான வேலையை எதிர்பார்த்ததை விட அதிக சம்பளத்தோடு தேவன் கொடுத்திருக்கிறார். God gave a good job for my husband with a good salary without even us expecting it. இன்றைக்கு அப்பேற்பட்ட மாயமற்ற விசுவாசம் உங்களுக்குள்ளே காணப்படும் என்றால் அந்த விசுவாசம் மற்றவர்களை தாக்குவதற்கு வல்லதாய் காணப்படுகிறது. If such genuine faith is found in you, then that faith can impact another person. கண்களை மூடி ஜெபிப்போமா? Let's close our eyes and pray. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். Loving Heavenly Father, we thank and praise your name. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக எங்களோடு கூட இடைப்பட்டீர். Today, through this program, you have ministered to us. மாயமற்ற விசுவாசம் உனக்குள் காணப்படும் என்றால் நன்மைகளை எங்களுடைய வாழ்விலே நீர் செய்வதற்கு வல்லதா இருக்கிறீர் என்பதை குறித்து எங்களோடு கூட இடைப்பட்டீர். Today you spoke to us that if there is genuine faith in us, then you will be able to do good things in our lives. எங்களுக்குள்ள இருக்கிற மாயமற்ற விசுவாசம் மற்றவருடைய வாழ்வை தாக்கும், மற்றவருடைய வாழ்விலே விசுவாசத்தை உண்டு பண்ணும் என்று எங்களோடு கூட பேசினீர். Today you spoke to us that if there is genuine faith in us, then it will impact others and it will impact the lives of others. இன்னைக்கு अनेक பேர் வேலைகளை இழந்து போய், Today there are many who have lost their job. குடும்பத்திலே சமாதானத்தை இழந்து போய், They do not have peace in their family. பிள்ளைகளை இழந்து போய், They have lost their children. விசுவாசத்தையும் இழந்து போய் காணப்படுகிறார். They have even lost their faith. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே Today, as they are watching this program, தீமோத்தேயுக்குள்ளே காணப்பட்ட அந்த மாயமற்ற விசுவாசத்தை இவளுக்குள்ளே நீ நினைப்பூட்டுவதற்காக, அதை அனல் மூட்டி எழுப்புவதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். thank you, Lord, for you are stirring up the faith. You are putting in that genuine faith in them that was in Timothy. அவளுக்குள்ள மாத்திரம் இல்ல, அது அவங்க பிள்ளைகளுக்குள்ள வருவதாக. Not only in them, I pray that it will even come into their children. அதற்கு பின்பாக அவங்க பேர பிள்ளைகளுக்குள்ளேயும் அது கைமாறி வருவதாக. Let it even be passed on to their grandchildren. தலைமுறை தலைமுறையாய், generation to generation, கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் until the coming of the Lord. இந்த மாயமற்ற விசுவாசத்தை கடைபிடிக்க நீர் கிருபை செய்வீராக. Help them to hold on to this genuine faith, Lord. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the name of the Lord be glorified. இன்றைக்கு அவருடைய வாழ்விலே வாசல்கள் இந்த மாயமற்ற விசுவாசத்தின் வழியாக திறக்கப்படுவதற்காக நன்றி. Thank you, Lord, for you are opening the doors in their life through this genuine faith. தடைகள் உடைக்கப்படுவதாக. Let every hindrances be broken. மகிமையான சாட்சிகளை நாங்கள் கேட்க கிருபை செய்யும். Help us to listen to glorious testimonies. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என்று நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. Amen. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்தீர்கள், இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். Dear children of God, you have listened to this message and I believe that this has been a blessing to you. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை புதிய நிகழ்ச்சியோடு சந்திக்கிறேன். I'll meet you again next week with a new message. அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சகோதரன் நண்பன் போதகர் ஜஸ்டின் சாமுவேல். Until then, this is your brother friend Pastor Justin Samuel signing off. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you all.